ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் பார்க்குறோம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், தென் அதுக்கப்புறம் டெர்னரி ஆப்ரேட்டர். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னது? சிங்கிள் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா அது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோம், ஓகேங்களா? இப்போ சிங்கிள் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லுவோம்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சொல்கிறோம். டபுள் ஈக்குவல் டு வந்ததுன்னா அது வந்துட்டு ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர், ஓகேங்களா? டபுள் ஈக்குவல் டு இதுதான் வந்துட்டு, அதாவது இது ரிலேஷனல் ஆப்ரேட்டரில் வரும். டபுள் ஈக்குவல் டு வந்ததுன்னா அதை வந்துட்டு என்ன சொல்கிறோம்? ரிலேஷன் அல்லது கம்பேரிசன் ஆப்ரேட்டர். அந்த கேட்டகரியில் டபுள் ஈக்குவல் டு வந்துட்டு ஈக்குவலிட்டி ஆப்ரேட்டர். இதுதான் ரெண்டு சைடு ஈக்குவலான்னு செக் பண்ணும். வேரியாஸ் சிங்கிள் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா அது வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஓகேங்களா? வேல்யூவை அசைன் பண்ணுறோம். தென் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஈக்குவல்ட், மைனஸ் ஈக்குவல்ட், ஸ்டார் ஈக்குவல்ட், ஸ்லாஷ் ஈக்குவல்ட், மாடுலோ டிவிஷன் ஈக்குவல்ட். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன். இப்போ இந்த ஈக்குவல் என்னது? அசைன்மெண்ட் இல்லைங்களா? 10ங்கிற வேல்யூவை ஏக்கு அசைன் பண்ணுறேன். இன்ட்டு பி ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துட்றேன்னா 6 வந்துட்டு பிக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இதை நம்ம எப்படி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு பிக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான். ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏவோட ஈக்குவலுக்கு ரைட் சைடு இருக்கிற பியை வந்துட்டு அடிஷன் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேரியபிளே சேவ் பண்ணுறோம், ஓகேங்களா? அதாவது ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஏவை பிரிண்ட் பண்ணுறேன். இதே மாதிரி தான் ஏ மைனஸ் ஈக்குவல் டு பி, ஓகேங்களா? லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏ வந்துட்டு ரைட் சைடில் இருக்கக்கூடிய பியோட மைனஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட்டை வந்துட்டு நம்ம லெஃப்ட் சைடு வேரியபிள் ஏலே சேவ் பண்ணுறோம். சேம் multiplication a into b, then a division equal to b, a equal to a division b, a modulo division equal to b, a equal to a modulo division equal to b, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன வரும்? இங்கே a வந்து 10, b வந்து 6 இல்லையா? 10 + 6 என்ன வரும்? 16, ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? 10 + 6 16. அப்போ வந்துட்டு ஏல வந்து 16 சேவ் ஆகுமா? அப்போ இங்கே வந்துட்டு 16 பிரிண்ட் ஆகுமா? ரெண்டாவது, இப்போ 16லேருந்து தான், அதாவது ஏ வேல்யூ என்னன்னா 16 தான் இருக்கும், ஓகேங்களா? 16லேருந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6ஐ மைனஸ் பண்ணும், 10 கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல லாஸ்ட் ஸ்டெப் ஏ வந்துட்டு ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி, ஏவையும் பியும் சம் பண்ணிவிட்டு ஏல சேவ் பண்ணுறப்ப லாஸ்ட் ஸ்டெப்பில் ஏ வேல்யூ வந்துட்டு 16 இருக்கும். இந்த 16லேருந்து தான் 6 மைனஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 10 சேவ் ஆகும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு 10ன்னு பிரிண்ட் ஆகும். தென் இங்கே வந்துட்டு இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்துட்டு ஏ 10 இன்ட்டு 6, 10 இன்ட்டு 6 என்ன ஆகுது? 60. அப்போ ஏ வந்துட்டு 60, ஓகேங்களா? 16 சேவ் ஆகும். தென் அதுக்கப்புறம் 60யை டிவைடட் பை 6, 60யை 6ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு கோஷன்ட் ரிசல்ட் என்ன வரும்? 10 வரும்ல? 10 டைம்ஸ் இருக்குது. 10 இன்ட்டு 6 60, அப்போ 10 வரும். இந்த இடத்துல ஏ வந்து 10 வந்துட்டு மாடுலோ டிவிஷன் 6 எடுத்தோம்னா என்ன வரும்? ரிமைண்டர் வந்துட்டு 4 வரும் இல்லையா? அப்போ இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 4ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ பாருங்கள், 16 10 60 10 4, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு பி, ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏ மைனஸ் ஈக்குவல் டு பி, ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி, அதுதான் வந்து ஏ இன்ட்டு ஈக்குவல் டு பி, ஓகேங்களா? ஏ ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை பி தான் ஏ டிவைடட் பை ஈக்குவல் டு பின்னு ஷார்ட் ஃபார்மாக எழுதுகிறோம். ஏ ஈக்குவல் டு ஏ மாடுலோ டிவிஷன் பினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் ஏ மாடுலோ டிவிஷன் ஈக்குவல் டு பி. இது அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும்தான் இப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னு கிடையாது. நம்ம இப்போ யுனரி இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கூட எழுதலாம், இந்த மாதிரியெல்லாம் கூட கொடுக்கலாம், ஓகேங்களா? ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? ஷார்ட் அண்ட் இதுக்கு அசைன் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கனாலும், லாஜிக்கல் இல்லை, இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் இதெல்லாம் சொன்னோம் இல்லைங்களா? இந்த மாதிரி ஷிஃப்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்லாம் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? இந்த மாதிரியெல்லாம் ஷார்ட் ஹேண்டில் நீங்கள் அசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ டெர்னரி அப்படிங்கிறது என்னதுன்னா, இதுக்கு இன்னொரு பேர் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர் வந்து எதுன்னா கொஷின் மார்க் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம்.
டெர்னரி ஆப்ரேட்டர். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ இன்ட் ஏ ஈக்குவல் டு 10ன்னு கொடுக்குறேன், இன்ட் பி ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுத்துட்றேன், ஸ்ட்ரிங் ரிசல்ட் ஈக்குவல் டு டெர்னரி ஆப்ரேட்டர் வந்து எப்படின்னா இதுதான் ஃபார்மேட்டு. இங்கே வந்துட்டு நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், ஓகேங்களா. இந்த கண்டிஷன் கொடுக்குறோம், கொஷின் மார்க் அப்ளை பண்ணுறோம். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ வேல்யூ, ஓகேங்களா. கொஷின் மார்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரூ வேல்யூங்கிறத எடுத்துக்கும். ஒருவேளை இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்களேன், கோலனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் வேல்யூ எடுத்துக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி, ஓகேங்களா. கொஷின் மார்க் ப்ராக்கெட்குள்ளார கண்டிஷன் கொடுத்துட்றோம். இந்த கண்டிஷன் ட்ரூனா கொஷின் மார்க்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரூ வேல்யூ எடுத்துக்கும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னு வச்சுக்கோங்களேன், கோலனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபால்ஸ் வேல்யூ எடுத்துக்கும். அப்போ ஏ கிரேட்டர் தென் பின்னு இங்கே கண்டிஷன் கொடுக்குறேன், ஓகேங்களா. இது ட்ரூவாக இருந்ததுன்னா ஸ்ட்ரிங்கில் எனக்கு என்ன வரும், ஏ இஸ் பிக்னு வரணும். இல்லைனா பி இஸ் பிக்னு ஸ்ட்ரிங்கு நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன், ரிசல்ட்டில் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஏ இஸ் பிக், ஓகேங்களா. இந்த இடத்துல இப்போ நான் 15 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 15 கிரேட்டர் தென், அதாவது 10 கிரேட்டர் தென் 15. இந்த இடத்துல என்னது ஃபால்ஸ் இல்லையா, ஃபால்ஸ்னா பி இஸ் பிக்னு பிரிண்ட் ஆகுமா, பி இஸ் பிக்னு பிரிண்ட் ஆகும், ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு டெர்னரி ஆப்ரேட்டர். இது வந்து எப்படின்னா இஃப் எல்ஸினுடைய ஷார்ட் ஃபார்மாக இருக்கும், ஓகேங்களா. டெர்னரி ஆப்ரேட்டர் வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இஃப் எல்ஸ், ஓகேங்களா. இஃப் எல்ஸ் கண்டிஷன் இருக்கு இல்லைங்களா, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரில் இஃப் எல்ஸ்னு படிப்போம். அந்த இஃப் எல்ஸினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த டெர்னரி ஆப்ரேட்டர். இதை இஃப் எல்ஸில் நம்ம எழுதுகிறப்ப எப்படி எழுதலாம்னா, இங்கே பாருங்க, இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, இப்படி இந்த இதான கண்டிஷன், ஏ கிரேட்டர் தென் பி தானே கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இஃப் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னா இந்த ரிசல்ட்டில் வந்துட்டு ஏ இஸ் பிக் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். ஒருவேளை கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸில் வந்துட்டு ரிசல்ட் ஈக்குவல் டு பி இஸ் பிக்னு நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஃபைனலாக இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம், ஓகேங்களா. பாருங்க, பி இஸ் பிக், ஓகேவா. ஏக்கு வந்துட்டு இப்போ 100 கொடுத்துறேன்னா ஏ இஸ் பிக், இங்கேயும் ஏ இஸ் பிக், ஓகேங்களா. இப்படி இஃபெல்ஸ் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்ஸ், ஒரு 4-5 ஸ்டெப் எழுதுறத வந்துட்டு ஷார்ட்டாக இப்படி ஒரே லைனில் கொடுக்குறோம். இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ஸோ இவ்வளோ தான் ஆப்ரேட்டர்ஸ். இதில் வந்துட்டு வேறு ஆப்ரேட்டர்ஸ், ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது. இது பைனரி ஆப்ரேட்டர்ஸ் இவ்வளோ தான். ஒரு சில ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அதர் ஆப்ரேட்டர்ஸ், நம்ம ஜாவாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் இருக்கு இல்லைங்களா, ஸ்கொயர் ப்ராக்கெட் இது வந்துட்டு அரேயில் யூஸ் பண்ணுவோம். அரே இதை வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏ இந்த மாதிரிலாம் நம்ம அரேஸாக எடுத்துக்கோம், ஓகேங்களா. அந்த சைஸ் இங்கெல்லாம் கொடுத்துக்கோம், ஓகேங்களா. இப்போ இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர், ஓகேங்களா. அரே சப்ஸ்கிரிப்ட் ஆப்ரேட்டர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்துட்டு இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குல்ல, ப்ளஸ்ஸு, இதே ப்ளஸ் வந்துட்டு இங்கேயும் யூஸ் ஆகும். ஸ்ட்ரிங்கு வர இடத்துல என்னான்னு பார்த்தீங்கன்னா கன்கேடினேஷனாக யூஸ் ஆகும். அப்போ இது வந்துட்டு ஸ்ட்ரிங் கன்கேடினேஷன் ஆப்ரேட்டர், ஓகேங்களா. வெறுமனே ப்ளஸ்ன்னு வர்றப்ப 2 நம்பரை அடிஷன் பண்ணும். 2 நம்பர் வந்துட்டு ரெண்டுமே நம்பராக இருந்ததுன்னா அடிஷன் பண்ணும். எய்தர் ஒன்று ஸ்ட்ரிங்கு ஒரு நம்பர் வர்றப்ப அந்த இடத்துல கன்கேடினேஷன் நடக்கும், ஓகேங்களா. அப்போ வந்துட்டு இது வந்துட்டு ப்ளஸ் வந்து அடிஷனுக்கும் யூஸ் பண்ணுறோம், ஸ்ட்ரிங்கை கன்கேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா டாட் இருக்கு இல்லைங்களா, டாட். இந்த டாட் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியடுன்னு, இதுக்கு இன்னொரு பேர் வந்து பீரியடு, ஓகேங்களா. இது வந்துட்டு மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர். இப்போ கிளாஸ் இருக்குது, கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம். அதே சமயம் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மூலிமா மெத்தடை கால் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் டாட் வச்சுட்டு வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட் ஆக்சஸ் பண்ணுறதுனால இதை வந்துட்டு கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸையும் கிளாஸில் இருக்கக்கூடிய மெத்தடையும் கிளாஸ் மெம்பர்னு சொல்கிறோம், ஓகேங்களா. அப்போ இது வந்துட்டு மெம்பர் ஆக்சஸ் ஆப்ரேட்டர், சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு அதர் ஆப்ரேட்டர்ஸ், சரிங்களா. தேங்க்யூ.